السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا ومولانا محمد وبارك وسلم عليه. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وقد مكروا مكرهم وعند الله مكرهم وإن كان مكرهم لتزول منه الجبال. صدق الله مولانا العظيم. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: إن المؤمن يجاهد بسيفه ولسانه والذي نفسي بيده لكأنما ترمونهم به نضح النبل. صدق رسول الله صلى الله عليه وسلم. أنا سلطان إبراهيم اسمي إلى خير البرية انتمائي. أنا سلطان إبراهيم اسمي إلى خير البرية انتمائي. أنا سلطان إبراهيم اسمي إلى خير البرية انتمائي. الحمد لله. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகையே படைத்து பரிபாலித்து ரட்சித்து காத்து வரக்கூடிய அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ஒருவனுக்கே சொந்தமானது. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஈருலக சர்தார் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை நழுவாது தழுவாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், நல்லவர்கள் மற்றும் இங்கே குழுமி இருக்கக்கூடிய நம்மவர்கள் அனைவர்கள் மீதும், இனிமேல் வர இருக்கக்கூடிய அனைவர்கள் மீதும் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவின் ஸலாத்தும் சலாமும் ரஹமத்தும் மகஃபிரத்தும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹு தஆலா வாழ்நாள் முழுவதும் நாம் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னித்து ஈமானோடு வாழ்ந்து மரணமாகக்கூடிய தருவாயில் கலிமா சொன்ன நிலைமையில் ஈமானோடு மரணமாகக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹு தஆலா நம்மவர்கள் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இப்ராஹிம் இப்னு அம்ர் ஸனானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தொற்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா யூஷா இப்னு நூன் அலைஹிஸ்ஸலாம் என்ற நபியின் பக்கம் அல்லாஹ் வஹி அறிவித்தான்: இன்னி முஹ்லிக்குன் மின் கௌமிக்க அர்பஈன அல்ஃபன் மின் ஹியாரிஹிம். யூஷா இப்னு நூன் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பக்கம் அல்லாஹ் வஹி அறிவித்தான்: நபியே, உம்முடைய கூட்டத்தில் 40,000 நல்லவர்கள் அழிக்கப்பட இருக்கின்றார்கள். வசித்தீன அல்ஃபன் மின் ஷிராரிஹிம். 60,000 கெட்ட மனிதர்கள், கெட்டவர்கள் அழிக்கப்பட இருக்கிறார்கள் என்பதாக அல்லாஹ் வஹி அறிவித்தான். உடனே அந்த நபி கேட்டார்கள், யூஷா இப்னு நூன் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள்: யா ரப்பி, ஹா உலா இல் அஷிரார், இந்த 60,000 நபர்களை அழிக்கப் போகிறாய், அவர்களெல்லாம் கெட்டவர்களாக இருக்கிறார்கள். சரி, பமா பாலுல் அஹியார், நல்லவர்கள் 40,000 நபர்களையும் அழிக்கப் போவதாக நீ கூறுகிறாயே, அவர்களை ஏன் அழிக்கிறாய்? என்ன காரணம்? அதில் என்ன ஞானம் இருக்கிறது, தத்துவம் இருக்கிறது என்று அந்த நபி யூஷா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேள்வி கேட்டார்கள். அப்பொழுது அல்லாஹ் பதில் கூறினான்:
இன்னஹும் லை யக்லபுல் லி கலபி ஃபகானு யுவாக்கிலூனஹும் வ யுஷாரிமூனஹும். இவர்கள் 60,000 நபர்கள் கெட்டவர்கள், இந்த 40,000 நபர்கள் நல்லவர்கள். ஆனால் இந்த நல்லவர்கள் அந்த கெட்டவர்கள் எனக்கு கோபமான செயலை செய்யும் பொழுது அவர்களை பார்த்து என்னுடைய கோபத்திற்காக இவர்கள் கோபப்படவில்லை, மாறாக அவர்களோடு நட்புறவை பேணினார்கள். யுவாக்கிலூனஹும் வயுஷாரிபூனஹும், அவர்களோடு சேர்ந்து சாப்பிடுகிறார்கள், அந்த கெட்டவர்களோடு சேர்ந்து குடிக்கிறார்கள். அவர்கள் செய்யக்கூடிய கெட்ட செயலை வெறுக்கவில்லை, அதனால் அவர்கள் மீது கோபப்படவில்லை, தடுக்கவும் இல்லை, அவர்களோடு கூட்டோடு சேர்ந்து வாழ்கிறார்கள். இவர்கள் நல்லவர்கள். ஆனால் கெட்டவர்களையும் அவர்களை கெட்டவர்கள் என்று ஒதுக்காமல் சேர்ந்து சாப்பிட்டு கொண்டு குடித்து கொண்டு மனதிலே கூட வெறுக்காமல் இருக்கிறார்கள். எனவேதான் இவர்களும் அழிக்கப்பட போகிறார்கள் என்பதாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா யூஷா இப்னு நூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வஹி அறிவித்தான். இப்னு அபி துன்யா என்ற ஹதீஸ் கிதாபிலே இந்த சம்பவம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதே போன்று மாலிக் இப்னு தீனார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கூறுகின்றார்கள், அவ்ஹல்லாஹு இலா மலக்கின் மினல் மலாயிகா, அல்லாஹு தஆலா மலக்குமார்களிலிருந்து ஒரு மலக்குக்கு வஹி அறிவித்தான். அன் அக்லிபு மதீனத கதா வ கதா, இந்தந்த ஊர் மக்களை அப்படியே புரட்டி போடுங்கள், அவர்களை அழித்து விடுங்கள் என்பதாக அல்லாஹ் வஹி அறிவித்தான். கால, அப்பொழுது அந்த மலக்கு கேட்டார்கள், யா ரப்பி இன்ன ஃபீஹிம் அப்தக ஃபுலான், இந்த ஊரிலே உன்னுடைய நல்லடியார், உன்னுக்கு அடிமையாக வாழக்கூடிய நல்லவர், இந்த ஒரு நபர் பேரை சொல்லி இவரும் வாழுகிறார் என்பதாக அந்த மலக்கு கேட்டார்கள். வலம் யசிக்க தரஃபத் ஐன், கண் சிமிட்டும் நேரம் கூட உனக்கு மாறு செய்யவில்லை யா அல்லாஹ், இவர்களும் அந்த ஊரிலே வசிக்கிறார்கள், நான் என்ன செய்ய என்பதாக கேட்டார்கள். அப்பொழுது அல்லாஹ் கூறினான், அக்லிபுஹா அலைஹி வ அலைஹிம், அந்த மக்களையும் அழியுங்கள், அந்த நபரையும் சேர்த்து அழித்து விடுங்கள். கண் சிமிட்டும் நேரம் கூட ரப்புக்கு மாறு செய்யாமல் வாழ்ந்த ஒரு நல்லடியார் இருக்கிறார், அவரையும் அழிக்க வேண்டுமா என்று அந்த மலக்கு கேட்கும் பொழுது அல்லாஹ் கூறினான், அந்த ஊர்வாசியையும் அழித்து விடுங்கள், அந்த நபரையும் நல்லடியாரையும் சேர்த்து அழித்து விடுங்கள் என்பதாக கூறினான். அதற்கு அல்லாஹ் காரணம் கூறுகிறான் அந்த மலக்கிடத்திலே, எனக்கு மாறு செய்து ஊர் மக்கள் முழுவதும் வாழும் பொழுது இவர் தன்னை பாதுகாத்து கொண்டார், ஆனால் எனக்கு மாறு செய்து இத்தனை நபர்கள் வாழ்கிறார்களே, அவர்களை நினைத்து இவர் கோபப்படவில்லை, அவர் முகம் கொஞ்சம் கூட வாடவில்லை. இத்தனை நபர்கள் நரகத்திற்கு செல்கிறார்களே, நாம் அவர்களை சொல்லி திருத்த வேண்டும், தடுத்து திருத்த வேண்டும், நிறுத்த வேண்டும், எந்த முயற்சியும் செய்யவில்லை. நாம் மட்டும் சொர்க்கம் சென்றால் போதும், பிறர்கள் எப்படி சென்றால் என்ன என்பதாக இருக்கிறார். இது உண்மையான நல்லடியாருடைய பண்பு கிடையாது. எனவே அவரையும் சேர்த்து அந்த ஊர் மக்களோடு அழித்து விடுங்கள் என்பதாக அல்லாஹ் கூறினான். கண்ணியமானவர்களே, இந்த சம்பவங்கள் எல்லாம் இதே போன்று பல வசனங்கள் குர்ஆனிலே இருக்கின்றன, ஹதீஸிலும் வருகின்றன. எதை உணர்த்துகிறது? நம்மிலே சிலர் நினைப்போம், நாம் நல்லவராக வாழ்ந்தால் போதும், நம்முடைய கபருக்கு நாம் பதில் சொல்ல வேண்டும், பிறர் எப்படி சென்றால் நமக்கு என்ன என்பதாக இருப்போம். ஒரு மூமினுடைய உண்மையான மூமினுடைய வாழ்க்கை அப்படி இருக்கக்கூடாது. தானும் நல்லவராக வாழ வேண்டும், பிறரையும் நல்லவராக மாற்ற வேண்டும், அன்பாக பண்பாக சொல்லி திருத்த வேண்டும். கையால் தடுக்க முடிகிற அளவுக்கு அதிகாரம் இருந்தால் கையிலே தடுக்க வேண்டும், அல்லது அடிக்க முடியாது, தடுக்க முடியாது, நாவால் சொல்லி தடுக்க முடிந்தால் நாவிலே சொல்லியாவது திருத்த வேண்டும். நாவிலேயும் சொல்ல முடியவில்லை என்றால் கடைசி பட்சமாக அதுதான் ஈமானுடைய பலகீனமானது, மனதிலேயாவது அதை வெறுத்து ஒதுக்க வேண்டும். அவரோடு நட்புறவு பாராட்டி கொண்டு அவர்தானே பாவம் செய்கிறார், நாம் அவரை நல்ல முறையில் பழகிக் கொள்வோம் என்று இருந்தால் உண்மையான நல்லடியார், உண்மையான மூமின் அப்படி இருக்க மாட்டார். இதுதான் நம்முடைய மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய ஒரு வழிமுறையாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையினால் ஊர் உலகத்திலே, குறிப்பாக நம்முடைய இந்த இந்திய திருநாட்டிலே எத்தனையோ மாற்று மத சகோதரர்களிலும்
எத்தனையோ நல்லவர்கள், தப்பை தட்டி கேட்கக்கூடியவர்கள், அநியாயத்திற்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடியவர்கள், சிறுபான்மையினர்களுக்கும் தலித்தவர்களுக்கும் அப்பாவி மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய எத்தனையோ நல்லடியார்கள். அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை. அல்லாஹ் நாடினால் அவர்களுடைய இந்த நல்ல செயலின் பொருட்டால் மௌத்தாவதற்கு முன்னதாக ஈமான் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அல்லாஹ் அவர் அனைவருக்கும் பரிபூர்ண ஹிதாயத்தை கொடுப்பானாக. கண்ணியமானவர்களே, எல்லா ஊரிலும் எல்லா மதத்தை சேர்ந்தவர்களிலும் நல்லவர்களும் இருக்கிறார்கள், தீயவர்களிலும் இருக்கிறார்கள். அநியாயத்திற்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள். அவர்கள் மாற்று மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், அல்லாஹ்வை ஏற்காதவர்களாக இருந்தாலும், எது நியாயம் எது அநியாயம் என்று பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். சுயநலம் விரும்பாமல் பொதுமக்களுக்கு எது நலவோ அதிலே நாம் நிற்க வேண்டும். தன்னுடைய சுயநலத்துக்காக, தனக்கு சீட்டு கிடைக்கும் என்பதற்காக, தனக்கு பணம் கொடுப்பதற்காக அநியாயத்திற்கு எதிராக குரல் கொடுக்க மாட்டேன் என்று ஒதுங்கி கொள்ளாமல், எனக்கு பதவியோ பணமோ முக்கியம் கிடையாது, ஏழை எளிய மக்களுக்கும் அப்பாவி மக்களுக்கும் சிறுபான்மையினர்களுக்கும் எல்லா பொதுமக்களுக்கும் நலவை நாடி எந்த ஒரு தவறாக இருந்தாலும் தட்டி கேட்பேன் என்று எத்தனையோ நல்லவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபை. அல்லாஹ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இன்னல்லாஹ லா யுஅய்யிது ஹாதா தீன பிர்ரஜிலில் ஃபாஜிர். ஒருவர் பாவியாக இருப்பார், நரகவாதியாக இருப்பார், ஆனால் அவரை கொண்டு அல்லாஹ் இந்த தீனை வலுப்படுத்துவான் என்பதாக கூறினார்கள். இஸ்லாத்திற்கு கேடு வந்து விடக்கூடாது, இஸ்லாமியர்களுக்கு அழிவு வந்து விடக்கூடாது. இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, எந்த பாவப்பட்ட நபர்களுக்கும் எந்த பொதுமக்களுக்கும் எந்த ஒரு கேடும் வந்துவிடக்கூடாது என்று எத்தனையோ நபர்கள் அவர்கள் பாவிகளாக இருந்தாலும் இந்த விஷயத்திலே நல்லதுக்காக குரல் கொடுக்கக்கூடிய நல்லவர்களாக இந்த விஷயத்தில் மாறிவிடுகின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமானவர்களே, எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய ஒரு புதிய சட்டம், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரெவிஷன், தீவிர வாக்காளர் திருத்தம் என்ற பெயரிலே ஒரு புதிய சட்டத்தை அறிமுகப்படுத்தி அதன் மூலமாக பலவிதமான தமிழ்நாட்டிலேயும் குறிப்பாக அவர்களுக்கு எங்கெல்லாம் மத்தியிலே ஆளக்கூடியவர்களுக்கு எங்கெல்லாம் ஓட்டு கிடைக்காதோ, பயம் இருக்கிறதோ, அப்படிப்பட்ட மாவட்டங்கள், அப்படிப்பட்ட மாநிலங்களில் மட்டும் அவர்கள் இந்த பொது சட்டத்தை எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய சட்டத்தின் மூலமாக அமல்படுத்த இருக்கின்றார்கள். பலர்களை ஓட்டுக்கு இருக்கக்கூடியவர்களை ஓட்டு இல்லாதவர்களாக பல காரணங்களை கூறி நீக்க வேண்டும் என்பதும், அவர்களுக்கு சாதகமானவர்களை ஓட்டு இருந்தாலும் இல்லை என்றாலும் இறந்தாலும் எத்தனை ஒரே குடும்பத்தில் 100 நபர்கள் என்று புதிய ஓட்ட வாக்காளர்களை கொண்டு வருவதற்காகவும் ரொம்ப நுட்பமாக கிரிமினலாக சிந்தித்து இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள். கண்ணியமானவர்களே, அவர்கள் உலகத்திலேயே உண்டான பலவிதமான ஆசைகள் இருக்கின்றன. அதிலேயே மிகப்பெரிய ஆசை என்ன தெரியுமா? தங்கத்தின் மீது பொன் ஆசை அல்ல, பெண் ஆசை அல்ல, பணம் காசு அல்ல, நிலத்தின் மீது உண்டான ஆசை அல்ல. உலகத்தில் உண்டான ஆசைகளில் அற்பமான துனியாவுடைய இன்பங்களில் பெரிய ஆசையாக மனிதர்கள் கருதுவது பதவி ஆசை. அந்த பதவிக்காக எதை வேண்டாலும் ஒருவன் இழப்பான். தன்னுடைய முழு சொத்தையும் இழப்பதற்கு தயாராக இருப்பான். தன்னுடைய நகை முழுவதும் இழப்பான், தன்னுடைய சொத்து இடம் முழுவதும் இழப்பான். ஏனென்றால் பதவியை வைத்து ஒரு விஷயத்தை செய்ய நினைத்தால் தைரியமாக செய்ய முடியும். ஒருவர் மிகப்பெரிய ஒரு ரவுடியாக இருக்கிறார், அப்படிப்பட்ட நபர் கூட சட்டத்தை பார்த்து பயப்பட வேண்டும். ஆனால் பதவியிலே வந்துவிட்டோமே என்றால் நம்மை மாற்று கேள்வி கேட்பதற்கு யாருக்கும் முடியாது. என்ன கேட்டாலும் நாம் சட்டத்தை பாஸ் பண்ணி கொண்டு சென்று கொண்டே இருக்கலாம் என்பதாக பதவியை வைத்து எதை வேண்டாலும் சாதிக்க முடியும் என்பதற்காக எவ்வளோ விதமான சூழ்ச்சிகள், ஓட்டு போடக்கூடிய மிஷினிலே மாற்றங்கள் உட்பட என்னென்ன விதமான சூழ்ச்சிகள் நிரந்தரமாக நம்முடைய பதவியை என்னமோ கியாமத் நாள் வரை அவர்களால் வாழ முடிவதை போன்று, நாம் இல்லை என்றாலும் நம்முடைய அந்த
பிச்சலங்கள் நம்முடைய கொள்கையை சேர்ந்தவர்கள் ஆட்சியிலே இருக்க வேண்டும் என்பதற்காக தூர நோக்கு பார்வையோடு பலவிதமான சூழ்ச்சிகளும் சட்ட திட்டங்களும் பலவிதமான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இதைத்தான் அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், வக்கது மக்கரு மக்கரஹும், அவர்கள் சூழ்ச்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள், திட்டமாக சூழ்ச்சி செய்து விட்டார்கள். மக்கரஹும், அவர்களால் எவ்வளவு சூழ்ச்சி செய்ய முடியுமோ அவ்வளோ சூழ்ச்சியை செய்கிறார்கள். வ இந்தல்லாஹி மக்ருஹும், ஒன்றை விளங்கவில்லை, என்ன சூழ்ச்சி செய்தாலும் சூழ்ச்சிக்கு வெற்றியை கொடுப்பதும் தோல்வியை கொடுப்பதும் அல்லாஹ்வுடைய அதிகாரத்திலே இருக்கிறது. வஇன் கான மக்ருஹும் லிதஸூல மின்ஹுல் ஜிபால், பெரிய மலையை அங்கிருந்து நகரக்கூடிய அளவிற்கு என்னென்ன முயற்சிகள் சூழ்ச்சி செய்தாலும் வஇந்தல்லாஹி மக்ருஹும், அவர்களுடைய சூழ்ச்சிக்கு முடிவு அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது. வெறுமனே சூழ்ச்சியை மட்டும் வைத்துக்கொண்டு சாதித்துவிட முடியாது, வெற்றி பெற்றுவிட முடியாது என்பதாக அல்லாஹு தஆலா சூரத்து இப்ராஹிம் 14வது சூறாவிலே 46வது வசனத்திலே கூறி காட்டுகின்றான். கண்ணியமானவர்களே, உலகம் என்று இருந்தால் நல்லவர்கள் இருப்பார்கள், கெட்டவர்களும் இருப்பார்கள். நலவை நாடக்கூடிய பொது நலனாக வாழக்கூடியவர்களும் இருப்பார்கள். சுயநலமாக தன்னுடைய சுயநலத்துக்காக எத்தனை கோடி மக்கள் அழிந்தாலும் பரவாயில்லை, எத்தனை பேருடைய மனம் புண்பட்டாலும் பரவாயில்லை, நம்முடைய சுயநலம்தான் முக்கியம் என்று இருப்பார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய கிருபை, அநியாயத்திற்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய நல்லவர்கள் ஒவ்வொரு காலத்திலையும் இருந்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் மூலமாகத்தான் அநியாயக்காரர்களுடைய அட்டூழியங்கள் அடக்கப்படுகின்றன, ஒடுக்கப்படுகின்றன. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா கூறுகின்றான், கண்ணியமானவர்களே, இந்த புதிய தீவிர வாக்காளர் திருத்தத்தின் மூலமாக 11 ஆவணங்களை காட்டினால் மட்டும்தான் தங்களுடைய இருக்கக்கூடிய முன்னால் இருந்து போடக்கூடிய அந்த வாக்குரிமையும் ஸ்திரமாக இருக்கும். புதியதாக சேர்ப்பதாக இருந்தாலும் அதிலும் அந்த 11 ஆவணங்கள் இருக்க வேண்டும் என்று சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு முஸ்லிமும் அந்த 11 ஆவணங்களிலிருந்து ஏதாவது ஒரு ஆவணம் கண்டிப்பாக தயார் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் இதில் அசால்ட்டாக பொடுபோக்காக இருந்து விடக்கூடாது. வாக்குடைய உரிமையுடைய பவர் நமக்கு விளங்கவில்லை, எதிரிகளுக்கு அநியாயக்காரர்களுக்கு விளங்கி இருக்கிறது. ஓட்டு உரிமையுடைய பவர் என்ன என்பதாக நாம் நம்முடைய மனைவி மக்கள் சொந்த பந்தம் எல்லா நம்முடைய குடும்பத்தார்கள் அனைவர்களுக்கும் அந்த 18 வயதை எட்டியவர்களுக்கு ஓட்டுரிமை பாதுகாப்பதற்கு என்னென்ன முயற்சிகள், என்னென்ன ஆவணங்கள் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டுமோ அனைத்தையும் செவ்வையாக பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா குர்ஆனிலே கூறுகிறான், வஇத்து லஹும் மஸ்ததஅதும், உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உங்களுடைய எதிரிகளை வீழ்த்துவதற்கு, அவர்கள் தாக்க வந்தால் அவர்களுடைய சூழ்ச்சியை முறியடிப்பதற்கு என்னென்ன தயாரிப்பு எல்லாம் உங்களால் செய்ய முடியுமோ அது அனைத்தையும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அசால்ட்டாக இருந்து விடாதீர்கள். எதிரிகள், ஒரு மூமின் இப்படி இருந்து விடக்கூடாது. அல்லாஹ் அல்லாஹ் பாதுகாப்பான், நமக்கு என்ன வந்துவிட்டது என்பதாக அநியாயத்துக்கு எதிராக குரல் கொடுக்காமல் அதை தடுப்பதற்கு எதிர் முயற்சி எதுவும் செய்யாமல் இருப்பவன் ஒரு மூமினாக இருக்க முடியாது. ஒட்டகத்தை கட்டி போடுங்கள், பிறகு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வையுங்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஒட்டகத்தை கட்டாமல் அவிழ்த்து விட்டுவிட்டு கயிறை விட்டுவிட்டு அல்லாஹ் பாதுகாப்பான் என்பதாக நம்பிக்கை இருப்பது என்பது அது பொய்யான மூமினுடைய அடையாளம். எனவே நாம் உங்களால் எவ்வளவு தயாரிப்புகளை, எதிரிகளை எதிர்கொள்வதற்கு எவ்வளவு தயாரிப்புகளை நீங்கள் தயார் செய்து கொள்ள முடியுமோ அவ்வளதையும் தயார் செய்து கொள்ளுங்கள். மின் குவத்தின் பலத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். எந்தெந்த காலத்தில் எந்தெந்த ஆயுதத்தை பயன்படுத்துவது, எதிரிகளை வெல்லுவதற்கு என்னென்ன ஆற்றல் முக்கியமோ அந்தந்த காலத்தில் அந்தந்த ஆயுதங்களையும் அந்தந்த உடல் பயிற்சியையும் நீங்கள் தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒமின் ரிபாத்தில் கைலி, குதிரையினுடைய பந்தயம், குதிரையிலே சென்று தாக்குவதற்காக அந்த குதிரை பந்தயத்தையும் அதையும் ஓட்டுவதையும் கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் எல்லாவற்றையும் தயார் செய்த நிலைமையில் வைக்க வேண்டும். அப்படி இருப்பதனால் என்ன பாக்கியம் கிடைக்கும் தெரியுமா? துர்ஹிபூன பிஹி அதுவல்லாஹி வ அதுவக்கும் வ ஆகரீன மின் தூனிஹிம். அப்படி செய்வதன் மூலமாக அல்லாஹ்வுடைய எதிரியை நீங்கள் பயமுடுத்துவீர்கள், உங்களுடைய எதிரியையும் பயமுடுத்துவீர்கள்.
இவர்கள் அல்லாத உங்களுக்கு தெரியாத நல்லவர்கள் வேஷத்தில் இருக்கக்கூடிய வேற ஒரு சில கூட்டத்தார்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய எதிரியும் இல்லாமல், உங்களுடைய கண்ணுக்கு தெரியக்கூடிய எதிரியும் இல்லாமல் வேற ஒரு சில எதிரிகளும் இருக்கிறார்கள். அவர்களையும் நீங்கள் பயமுடுத்த வேண்டும் என்றால், அவருடைய உள்ளத்திலே பயம் வர வேண்டும் என்றால், சட்ட ரீதியாக அவர்களை எதிர்ப்பதற்கு நீங்கள் அனைத்து ஆவணங்களையும் ஆயுதங்களையும் அனைத்து பயிற்சிகளையும் எடுத்து தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கூறுகின்றான். கண்ணியமானவர்களே, எதிரியை எதிர்ப்பது என்பது பல ரீதியிலே இருக்கிறது. ஒரு மூமின் வாளால் எதிர்ப்பான், ஒரு வாளால் எதிர்ப்பான். இன்னும் சிலர்கள் அந்த வாளினுடைய கூர்மையை விட பேனாவுடைய கூர்மை சில நேரத்தில் அதிக பவராக இருக்கும். பேனாவின் மூலமாக, கருத்துரையின் மூலமாக, கட்டுரையின் மூலமாக, எழுத்தாற்றல் மூலமாக எதிரிகளுக்கு எதிராக அவர்களுடைய வண்டவாளங்கள் தண்டவாளங்கள் அவருடைய சூழ்ச்சிகள் மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக தன்னுடைய எழுத்தாற்றலை எவன் பயன்படுத்துகிறானோ இதுவும் அவர்களுக்கு எதிராக இயங்கக்கூடியதாக இருக்கிறது. வாளுடைய கூர்மையை விட பவரானது பேனாவுடைய கூர்மை. அதே போன்று இன்னும் சில நேரத்தில் நாவினுடைய கூர்மை, நாவிலே பேசக்கூடிய, அதற்கு எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய, அவர்களுக்கு பேசக்கூடிய ஒவ்வொன்றும் நாவின் மூலமாக ஒருவர் எதிர்த்து குரல் கொடுப்பார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இன்னல் முஃமின யுஜாஹிது பி ஸைஃபிஹி வ லிசானிஹி. ஒரு மூமின் தன்னுடைய வாளாலும் எதிர்த்து போர் செய்வான், தன்னுடைய நாவாலும் எதிர்த்து போர் செய்வான் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், வல்லதி நஃப்ஸி பி யதிஹி, என்னுடைய ஆத்மா எவனுடைய அதிகாரத்தில் இருக்கிறதோ அந்த ரப்பின் மீது சத்தியமாக கூறுகிறேன், லக்க அன்னமா தர்மூனஹும் பிஹி நல்ஹன் நபுல். நீங்கள் வாயால் எதிர்த்து கருத்தியல் ரீதியாக அவர்களை மோதுவது, அதற்கு எதிர்த்து குரல் கொடுப்பது ஈட்டியால் அம்பால் எய்வதை விட மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது, பல தாக்கங்களை மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தியமிட்டு கூறுகின்றார்கள். நம்முடைய இஸ்லாத்திலே கண்ணியமானவர்களே, எல்லா மக்களும் நலவாக வாழ வேண்டும். எந்த ஒரு நாட்டிலும், எந்த ஒரு முஸ்லிம் இஸ்லாமிய நாடாக இருந்தாலும் சரி, பொது நாடாக இருந்தாலும் சரி, ஒரு முஸ்லீம் மூமின் மட்டும் நன்றாக வாழ வேண்டும். பிற மதத்தவர்களுக்கு என்ன ஆனால் நமக்கு என்ன எக்கேடு கெட்டால் என்று இருப்பது இஸ்லாமிய நாடாக இருந்தாலும் அவன் பாவியாக கணிக்கப்படுவான். அநியாயம் எங்கே நடந்தாலும் அநியாயத்திற்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும். எங்கே சத்தியம் இருக்கிறதோ அந்த சத்தியத்திற்கு சாதகமாக நிற்க வேண்டும். எத்தனையோ நபர்கள், நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் கருத்தியல் ரீதியாக நல்ல முறையில் எதிர்த்து பதில் கொடுக்கிறார்கள். ஆலூர் ஷாநவாஸ் என்று சொல்லக்கூடிய, அதே போன்று அலீம் புகாரி என்று சொல்லக்கூடிய, முக்தார் என்று சொல்லக்கூடிய எத்தனையோ நபர்கள், இது போன்று ஒவ்வொரு ஊரிலையும் எத்தனையோ நபர்கள் கல்வி ஞானம் உடையவர்கள், உலக அரசியலுடைய விளக்கம் உடையவர்கள், நல்ல பேச்சாற்றல் உடையவர்கள், நாவுடையவர்கள், எழுத்தாற்றல் உடையவர்கள், கவிதை நடையிலே கொடுக்கக்கூடிய பதில் கொடுக்கக்கூடியவர்கள் எத்தனையோ நபர்கள் எத்தனையோ ஊரிலே இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் தன்னுடைய இந்த திறமையை அநியாயத்திற்கு எதிராக குரல் கொடுப்பதற்கு தன்னுடைய திறமையை பயன்படுத்த வேண்டும், வெளிக்கொண்டு வர வேண்டும். இதுதான் ஈமானுடைய அடையாளமாக இருக்கின்றது. உலமாக்கள், அஹ்லுல் இல்ம், மிகப்பெரிய முஃபஸ்ஸிரீன்கள், ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய விரிவுரையாளர்கள் கூறுகிறார்கள், இன்னஹு கால இதா கூறுகிறார்கள், முஸ்லிஹுன் வாஹிதுன், ஒருவர் இருக்கிறார், அநியாயத்திற்கு எதிராக குரல் கொடுக்கிறார், எல்லா கெட்டதை திருத்துகிறார், நல்லதுக்கு எதிராக நல்லதுக்கு சாதகமாக குரல் கொடுக்கிறார், அநியாயத்துக்கு எதிராக குரல் கொடுக்கிறார் என்றால் அப்படிப்பட்டவர் அஹப்பு இலல்லாஹி மின் அல்ஃபி சாலிஹின், சாலிகான நல்லவராக 1000 நபர்கள் வணங்கி கொண்டே இருக்கிறார்கள். கண் சிமிட்டும் நேரம் கூட அல்லாஹ்வுக்கு மாறு செய்வது கிடையாது. அப்படிப்பட்ட 1000 வணக்கசாலிகளை விட தப்பை எதிர்த்து தட்டி கேட்கக்கூடிய ஒரே ஒரு முஸ்லிம் நலவை சீர்திருத்தவாதி அவர்தான். அந்த 1000 வணக்கசாலிகளை விட அல்லாஹ்விடத்தில் மிகவும் பிரியமானவர் என்பதாக அனைத்து ஆயத்தினுடைய ஹதீஸினுடைய கருத்தை எடுத்து சாராம்சமாக கூறுகிறார்கள். காரணம் சொல்கிறார்கள், ஏனென்றால் அன்னல் முஸ்லிஹ கதி யஹ்மில்லாஹு பிஹி உம்மத்தன் காமிலா, ஒரு நலவை நாடக்கூடிய சீர்திருத்தவாதியின் மூலமாக ஒரு பெரிய சமுதாயத்துக்கே ஆனந்தமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிம்மதியாக நாட்டிலே வாழக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். ஒருவர் 1000 நபர்கள் தான் மட்டும் வணங்கி சந்தோஷமாக வாழ்வதை விட அந்த ஊர் மக்கள் முழுவதும், நாடு முழுவதும் எல்லா மக்களும் சந்தோஷமாக வாழ்வதற்கு யார் ஒருவர் சீர்திருத்தவாதியாக இருக்கிறாரோ அவர்தான் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர் என்பதாக
உலமாக்கள் கூறுகின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறக்கூடிய பல ஹதீஸ். கண்ணியமானவர்களே, ஒரே ஒரு ஹதீஸை கூறி முடித்துக் கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இஸ்லாத்தை தெளிவான ரீதியில் அறிந்து புரிந்து சத்தியத்திற்கு சாதகமாகவும் அநியாயத்திற்கு எதிராகவும் மனதளவிலாவது குறைந்தபட்சம் எதிர்த்துக்கூடிய வெறுக்கக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹு தஆலா நம்மவர்களை ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.